மேடம் நானும் ஒரு ஒரு ஊரா போய் தேடிட்டு இருக்கேன். எனக்கும் ஜாதகம் பார்த்து என் வீட்டுக்காரருக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் சொன்ன ஆளு எங்க இருக்கான்னு அவனை பிடிச்சி வச்சு சாத்தணும்னு பாக்குறேன். பேரை சொல்லுங்க, அனௌன்ஸ் பண்ணி பாப்போம் இங்க எங்கேயாவது இருக்காரான்னு. தனி குடும்பம் குடு குடும்பம் தனி குடும்பம் குடி குடும்பம் சொல்லி பாருங்க, கொடுமை கொடுமைன்னு முடியும். எப்படி 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 தனி குடும்பம் குடு குடும்பம் தனி குடும்பம் குடு குடும்பம்னு சொல்லி பாருங்க, கொடுமை கொடுமைன்னு முடியும். ஓஹோ ஹோ கரெக்ட் கரெக்ட். தனியா இருக்கிறதா மேடம் மகிழ்ச்சி. எங்க ஊர்ல ஒரு மர்ம பொண்ணு எரும மாட்டுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணுச்சு. பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கேட்டுச்சு, என்னடி இது எரும மாட்டுக்கு போய் நமஸ்காரம் பண்றேன்னு. இந்த எரும மாடு தாண்டி என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு. முந்தா நாள் தான் எங்க மாமியாரை முட்டி சாட்சி வச்சிருக்கு. ஒரு ஆள் மேடம் தனியா இந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு நீ சொன்னதையே கேட்க மாட்டேன், நீ சொன்னதையே கேட்க மாட்டேன், உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அந்த சைக்கிளை பதக்குன்னு மிதிச்சான்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஒரு ஆள் வண்டியில உட்காந்துக்கிட்டு என்னத்த பண்ண என்னத்த போவ அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆகி 10 வருஷமா தனி குடத்துல இருக்கான்னு அர்த்தம். அதே பாருங்களேன், எங்க ஆளு வண்டியில உட்காந்துக்கிட்டு ஜில்லுன்னு காலில் செல்ல வச்சுக்கிட்டு, ஹலோ மச்சான் அந்த வந்துட்டேன்டா, இதோ வந்துட்டேன், இன்னைக்கு எங்க போவோம், எந்த சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு மகிழ்ச்சியா வண்டியில பேசிட்டே போறான் பாருங்க, அவன் தாங்க சுதந்திர பறவை. அதை எந்திரிக்குது தங்கச்சி. என்னம்மா நீங்க சொன்னீங்க அப்படியே சுதந்திரமா மச்சான்னு பேசிட்டே போண்டா, எதிர வர மாமங்காரன் யாரு தெரியுமா, ராணிக்காரன். நாங்க வந்து செல்ல வந்து நாங்க வந்து கையில வச்சுக்கிட்டு பேச மாட்டோம். இந்த காலத்துல இப்படி இருக்கி அறிவியல் முன்னேற்றத்துல காதுக்குள்ள வச்சுட்டு செல்ல பாண்ட் பாக்கெட்ல போட்டு பின்னாடி வேற பஸ்ஸோட சத்தம் கூட கேட்காது. ஏன் கண்ணாடியில தான் தெரியுது. உன்ன மாதிரி ஆளுக்கு எதுவுமே விளங்காதுமா, உட்கார். அதுக்குதான் இந்த தனி குடும்பத்துல இருக்கிற பத்தியா உனக்கு விளங்காது. கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவும் விளங்காது மேடம். தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும். எந்திரிக்குது பாருங்க அடுத்தது. கூட்டு குடும்பம் வந்து சரி கிடையாது அப்படி கிடையாதுன்னு பேசுறவங்க இந்த மாதிரி நல்ல இளமையான பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கல்யாணமாகி 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, மொத்தத்துக்கு கல்யாணம் ஆகி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு அதனாலதான் சொல்றேன், வேண்டாம் போகாதீங்க, அது நரகம், ஓடிவிடாதீங்கன்னு சொல்றான். எனக்கு என்ன வருதுன்னா, இதை சொல்ல வேண்டியது அவங்க வீட்டுக்காரு, அதுக்கு பதிலா இந்த அம்மா இங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இல்ல அது அவங்க சொன்னாங்களே, வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டா சைக்கிள் மிதிச்சிட்டு இருக்காராமே. எங்க வீட்டுக்காரர் 20 வயசுமா சைக்கிள் மிதிச்சிட்டு இருக்காரு. என்ன 1947ஆம் ஆண்டு வாங்கின சைக்கிள் என்ன மிதிச்சிட்டு இருக்காரு. பிரேக் மாத்துவாரு, பெல்ல மாத்துவாரு, ஃப்ரண்ட் வீல மாத்துவாரு, பேக் வீல மாத்துவாரு, என்ன மட்டும் மாத்தவே. மேடம் 20 வருஷமா சைக்கிள் மிதிக்கிற அந்த தியாகிய ஒரு தடவையாவது உங்களை மிதிக்க சொல்லுங்க, தாராளமா குடும்பம் திரும்பிடும். மிதிச்சு தானே இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க. குடும்பம் இருக்கு பாருங்க, அது குட்டிச்சோரா போயிடும். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையா இருப்பான், அது குடும்ப விளக்கம். அது எடுத்துட்டு வருது பாருங்க நிர்ணய விளக்கு, பார்த்து எடுத்துருவா, பார்த்து எடுத்து வந்து வை, நடு வீட்டுல வைக்க பாருங்க ஆட்டோ பாம். அண்ணன் சட்டையை தம்பி போட்டுக்குவான், தம்பி சட்டையை அண்ணன் போட்டுக்குவான். இது வந்து நுழைஞ்ச உடனே குடும்பம் செதறிப்படும்ல. உங்க சட்டையை அவன் எப்படி போடலாம், அப்ப எப்படி போடலாம் கேட்ட சொல்லு. முதல்ல இந்த கூட்டு குடும்பத்துல அப்படியே வந்து ஒற்றுமை வளருதான், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வளருதான். எப்ப அவன் தனியா இருக்கானோ அப்பதாங்க சிந்திப்பான், இல்லைன்னா சிந்திக்கவே முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் திருமண வாழ்க்கையிலே இல்ல, அதனாலதான் பெரிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. இப்ப அப்துல் கலாம் இளைஞர்களை பார்த்து கனவு காணுடா நீ சொல்றாரு, அவரும் திருமண வாழ்க்கையில ஈடுபடல. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அந்த தங்கச்சி சொன்ன மாதிரி அவன் ஃபேமிலி மேன், பேன்னு முடிப்பான். பேய வாங்கி பிசாசு கையில கொடுத்துட்டு, பேனா சம்பளம், அந்த பேய வாங்கி கொண்டு பிசாசு கையில கொடுத்துட்டு. ஓ பேனா சம்பளமா, நான் வேற ஏதோ பேன் நினைச்சேன். சம்பளம் மனைவி பிசாசு. ஓ அப்படி கையில கொடுத்துட்டு அவன் முழிக்கிற மொழி இருக்கு பாருங்க. குடும்பம்னு சொன்னா இதுல இன்பம் இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட ஒரு இளைஞன் இருக்கான், ஒரு இளைஞி இருக்கான்னு சொன்னா அப்பதாங்க மகிழ்ச்சி. என்னைக்கு அந்த குடும்பத்துக்குள்ள போய் நுழையணும்னு போறானோ அன்னைக்கே அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி போயிடுவான். கல்யாணத்து அன்னைக்கு பாருங்க நிமிந்தே பார்க்க மாட்டான், குடிச்சிட்டே உட்காந்துருப்பான். கொஞ்சம் நிமிரடான்னு மூச்சை தூக்கி விட்டா நிமிர மாட்டான், போய்க்கா. நிமிந்து பார்த்தா அங்க பார்த்தா பால் கடைக்காரன் இருக்கான், தயிர் கடைக்காரன் இருக்கான், மளிகை கடைக்காரன் இருக்கான். நான் எங்க நிமிந்து பாக்குறது, பேர் சுத்திட்டே தெரியும் அழகா. அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இளமை பருவத்துல வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் வாழ்வான். அவனை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாடுவான் பாருங்க, ஒரு 3 முட்டிச்சால முட்டாளு ஆன கேளு கேளு தம்பி, நான் இருந்த தேருக்குள்ள இப்ப விழுந்த சேருக்குள்ளேன்னு பாட ஆரம்பிச்சு. எப்ப ஒருத்தன் தனி மனிதனா சுதந்திரமா திரியிறானோ, ஒரு பெண்ணோ ஒரு பையனோ, அப்ப வரைக்கும் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். ஏன் எங்கெங்கயோ போறமே, ஒரு பெண் தனியாளாக இருந்து இந்த உலகத்திற்கே அன்னை என்று போற்றப்பட்ட அன்னை தெரேசா திருமணம் செஞ்சிருந்தாங்களா? அவங்க கல்யாணம் ஆயிருந்தா
ஒரு தாய்க்குத்தான் குழந்தையாகி இருப்பார்கள். ஆனால் திருமண வாழ்க்கையில் ஈடுபடாமல் இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை மக்களாலும் அன்னை என்று அழைக்கப்பட்டார்களே, அந்த தாய்மை உறவு எப்ப கிடைச்சதுன்னு சொன்னா திருமண வாழ்க்கை இல்லாத போதுதான் கிடைச்சது. பச்சை புடவை என்ன ஒண்ணும் இல்லக்கா, சொல்லு. அன்னை தெரேசா கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னீங்க. ஆமா, பண்ணிருந்தாங்கன்னா இன்னொரு அன்னை தெரேசா நமக்கு கிடைச்சிருப்பாங்க. என்னமோ தெரியாதனமா நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒரு நல்ல பொறியியலாரை இந்த உலகத்துக்கு உருவாக்கி தரணும். பிள்ளைய கேட்காம நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க அவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்? நான் தான் முடிவு பண்ணுவேன். குடும்ப வாழ்க்கையில இந்த கூட்டு குடும்பமும் தேவையில்லை, தனி குடும்பமும் தேவையில்லை. இந்த கூட்டு குடும்பங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மணல் பொம்மை மாதிரி. தண்ணியில போட்டோம்னா அந்த தண்ணியை அப்படியே உறிஞ்சிரும் அந்த மணல். அந்த மாதிரி இருக்கிற ஆம்பளோட உசுரை எல்லாம் உறிஞ்சிருவாங்க இந்த கூட்டு குடும்பத்துல. அதை ஒருத்தர் கைத்தட்டுறாரு, அனுபவிச்சு ருசிச்சு. இந்த களிமண் பொம்மை இருக்கு பாருங்க, அது மாதிரி இந்த தனி கொடுத்தனும் இது தானும் சகதியாகி அந்த குடும்பத்தையே பாரம்பரியத்தையே சகதியாகி விட்டுவிடும். ஆனா சர்க்கரை பொம்மை மாதிரிதான் எங்களுடைய தனி மனித வாழ்க்கை, திருமணமற்ற வாழ்க்கை. ஏன்னா கரைஞ்சு போய் தண்ணியையும் இனிப்பாக்கி தானும் சமுதாயத்திற்காக ஒரு மெழுகுவர்த்தியாக, ஒரு ஏணியாக, ஒரு தோணியாக விளங்குகிறார்களே, அதுதான் அந்த வாழ்க்கை தான் இன்றைய சமுதாய சூழலில் பெரும்பாலானவங்க விரும்புறாங்க. மேடம், வாழுகின்ற காலத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போமே, ஆனால் அது தனி மனித வாழ்க்கை என்பதை பணிவோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, நல்வணக்கம்.